வெல்கம் பேக் டு மிஷன் பாசிபிள் ஸ்குவாட். இன்னைக்கு ஏன் இப்படி பேசுறேன்னு நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ள அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் பேச போறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1 ஸ்பான்சர்ஷிப், அது விடுங்க, அது செகண்ட் டே. இப்போ சீனு ப்ரோ கோயம்புத்தூர் மாப்பிள்ள எல்லாரும் தெரியும். ஒரு கிவ்அவேல கொடுத்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒட்டுக்காக தான் இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப நாள் டவுட், 2 அண்ணன் தம்பி அந்த மாதிரி கூட டவுட் வந்துச்சு. இப்ப ரீசெண்ட் டேஸ் 2 days பிஃபோர் அவர் ஒரு வீடியோ போட்டாரு சீனு ப்ரோ. அந்த வீடியோ நான் பார்த்தேன் ஹார்ட் பிரேக் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் கூடயே இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கடைசி நேரத்துல இந்த காசு என்னன்னா 1.63 crores ஆமா, அது வந்தோடனே சீனு ப்ரோ விட்டுட்டு போயிட்டாரு. சீனு ப்ரோ கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த மாதிரி நான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கேன் கோயம்புத்தூர் மாப்பிள்ள, எனக்கு ஒரு 50% 11% வந்து கேட்டிருக்காரு. அதுல வந்துட்டு அவர் இல்ல ப்ரோ உங்களுக்கு நிறைய பண்ணியாச்சு, நீங்களும் நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஏத்திட்டீங்க எங்க கூட சேர்ந்து, போதும் ப்ரோ உங்களுக்கு இது அப்படின்னு. அப்ப வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, எங்க அப்பாட்டான மேபி கேட்டுட்டாருங்க, அவர் வேணா அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சீனு ப்ரோ போய் கேட்டிருக்காரு அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோட அப்பாட்ட. அவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லியிருக்காரு, இல்ல சீனு ப்ரோ உங்களுக்கு நான் நிறையவே பண்ணியாச்சு, நீங்க எங்க மூலியமாவே நீங்க நிறைய ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது சீனு ப்ரோ அப்படின்னு. அப்ப இதுல இருந்து எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, நம்ம யாரையுமே நம்ப கூடாது. நம்ம கிட்ட காசு வந்துருச்சு எப்பவுமே கூட இருக்கிறவங்கள மறந்துடவே கூடாது. அதை விட பெரிய தப்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. அது கூட இருக்கிற பார்ட்னர் அவரும் என்னை நம்பணும், நீங்களும் அவரை நம்பணும். ஓகேவா? டோன்ட் ட்ரஸ்ட் எனிஒன். இதை சொல்லி இந்த இதை முடிச்சுக்கிறேன். அதனாலதான் இந்த வீடியோ இதை கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க.